சார் ரஜினி சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து கே. பாலச்சந்தர் சார் தான். ஆனா என்ன ஒரு நடிகனா ஆக்குனது வந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான். அதுக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு அமைந்தது. நான் இப்போ பாலச்சந்தர் சார் வந்து ஒரு குருங்கிற மரியாதையோட தான் இருந்திருப்பார். கல்யாணராமன் அப்ப ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிறதா தான் டேட் வாங்கி வச்சிருக்காங்க அப்பா. அப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறாங்க. இனிமே நம்ம 2 பேரும் நினைத்தாலே நீங்க சேர்ந்து நடிக்க வேண்டாம். தனித்தனியா படம் பண்ணுவோம். ஸோ கல்யாணராமன்ல அந்த பல்லு வச்சுக்கிட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு கமல்னு சொல்லும்போது கமல் சார் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. ஏன்னா அவருக்கு வெரைட்டி ஆஃப் பண்றது ரொம்ப பிடிக்கும். முத்துராமன் சார்ட்ட சொல்லி அனுப்புறாங்க அப்பா கிட்ட, தனித்தனியா படம் பண்றோம். சரி ஓகே, 2 பேரையும் பண்ண சொல்லுங்க தனித்தனியா. 2 படம் எப்போ அட் அ டைம்ல? அது என் பிரச்சனை, அவங்க பிரச்சனை இல்லை, வர சொல்லு. 2 பேர் டேட் வாங்குறாங்க, 2 பேர் கதை ரெடி பண்றாங்க, 2 மாசத்துல 2 படமும் ஷூட்டிங் போறாங்க. ஒரு பக்கம் கல்யாணராமன், ஒரு பக்கம் 6ல இருந்து 60 வரை. கமல் சார் வந்து எப்பவுமே கொஞ்சம் கிளாஸ் ஆடியன்ஸ், கிளாஸ் ஃபிலிம்ஸ், நல்ல கிராமத்து வரை கொண்டு போகணும்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் சகலகலாலம். கமல் சாரோட ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சுத்தமா பிடிக்காத ஒரு படம். ஏன் இப்படி ஒரு கேவலமான ஒரு படத்துல நீ நடிக்கிற? ரொம்பலாம் திட்டிருக்காங்க கமல் சாரை. இப்படி தர லெவலுக்கு இறங்கி இதுக்கு நீ வந்து அசிங்கமா வேற ஏதாவது பண்ணிருக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி கமல் சார் வந்து அப்போ பெரிய உடன்பாடு இல்லாம இருந்த ஒரு படம் வந்து சகலகலாவல்லவன். அப்புங்கிற ஒரு படம் எடுத்துட்டு அதுல சில விஷயங்களை அவருக்கு உடன்பாடுல இருக்கும். அப்பாவை தான் கூப்பிட்டு கேட்கிறாரு, இல்லை என்ன பண்ணலாம் பஞ்சு சார். அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ண படம் தான் அபூர்வ சோதனை. ப்ரொடியூசர் கையில் ஒரு 300 கோடி ரூபா இருக்குன்னா ரஜினி சார் கூட கேட்கலாம். இல்லைங்க 3 கோடி தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவுக்கு தான் நான் போய் ஆகணும். பட் நம்ம என்னன்னா, சரி நம்ம யாரை வச்சு பண்றோங்கிறத விட நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். லோகேஷ் கனகராஜ் சார் படம்னா, இல்லை ஒரு வினோத் சார் படம்னா அந்த காம்பினேஷன், ஒரு கமல் சார் கூட, இப்போ நெல்சன் சார் ரஜினி சார்னு ஒரு காம்பினேஷன், அப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது தானே நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு படம் பார்க்குறது. இப்போ காசு இருக்கிறவங்க எல்லாம் ரஜினி சார் வச்சு படம் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதை சொல்லணும். அவருக்கு பிடிக்கிறதை விட அது ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். இப்போ ரஜினி சார் வந்து ஒரு எம்பிஏன்னு வச்சுக்குவாங்க, கமல் சார் வந்து ஒரு எம்பிஏன்னு வச்சுக்குவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சார் ரஜினி சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து கே. பாலச்சந்தர் சார் தான். ஆனா என்ன ஒரு நடிகனா ஆக்குனது வந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான். அதுக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு அமைந்தது. நான் இப்போ பாலச்சந்தர் சார் வந்து ஒரு குருங்கிற மரியாதையோட தான் இருந்திருப்பார். ரஜினி சார் ரொம்ப இப்போ அப்பான்றதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அண்ணனா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஜாலியா இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி, ஸோ அது வந்து நிறைய ஸ்கோப் இருந்தது அவங்களுக்கு, அப்பாவுக்கும் ரஜினி சாருக்கும் பண்ணும்போது. சரி, பாலச்சந்தர் சார் வந்து கிரேட் கிரியேட்டர், அதில் நோ டவுட் அட் ஆல். அதில் வந்து பட் இவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அது அப்பாவோட ஒரு கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பாவும் வந்து நிறைய மாற்றி 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 பண்ணணும், வெரைட்டி பண்ணணுங்கிற ஒரு மூடில், கமர்ஷியலாக பண்ணணுங்கிற ஒரு மூடில் இருந்ததுனால அது நிறைய நிறைய படங்கள், நிறைய பரிமாணங்கள்ல ரஜினி சார் வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்பாவுக்கும் கமல் சாருக்கும் உள்ள உறவு? கமல் சார் அப்பா வந்து என்ன சொல்லணும்னா கல்யாணராமன் அப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிறதா தான் டேட் வாங்கி வச்சிருக்காங்க அப்பா. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறாங்க, இனிமேல் நம்ம 2 பேரும் நினைத்தாலே நீங்கள் சேர்ந்து நடிக்க வேண்டாம், தனித்தனியாக படம் பண்ணுவோம். ஸோ முத்துராமன் சார்ட்ட சொல்லி அனுப்புறாங்க அப்பா கிட்ட, தனித்தனியாக படம் பண்ணுறோம். சரி ஓகே, 2 பேரையும் பண்ண சொல்லுங்க தனித்தனியாக. 2 படம் எப்போ அட் அ டைம்ல? அது என் பிரச்சனை, அவங்க பிரச்சனை இல்லை, வர சொல்லு. 2 பேர் டேட் வாங்குறாங்க, 2 பேர் கதை ரெடி பண்றாங்க, 2 மாசத்துல 2 படமும் ஷூட்டிங் போறாங்க. ஒரு பக்கம் கல்யாணராமன், ஒரு பக்கம் 6ல இருந்து 60 வரை. ஸோ கல்யாணராமன்ல அந்த பல்லு வச்சுக்கிட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு கமல்னு சொல்லும்போது கமல் சார் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. ஏன்னா அவருக்கு வெரைட்டி ஆஃப் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ கமல் சார் அந்த படமும் ஹிட்டு, இந்த படமும் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, கமல் சார் பிஎன்சி கொண்டு போனோம். கமல் சார் வந்து எப்பவுமே கொஞ்சம் கிளாஸ் ஆடியன்ஸு, கிளாஸ் ஃபிலிம்ஸு, நல்ல ஒரு ஆடியன்ஸ், வேற மாதிரியான ஆடியன்ஸ், நல்ல கிராமத்து வரை கொண்டு போகணும்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் சகலகலாலம். அது வந்து ஆக்சுவலா கமல் சாரோட ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சுத்தமா பிடிக்காத ஒரு படம். ஏன் இப்படி ஒரு கேவலமான ஒரு படத்துல நீ நடிக்கிற? ரொம்பலாம் திட்டிருக்காங்க கமல் சாரை அந்த குரூப்ல. ரொம்ப டவுன் டு அர்த்தா இறங்கி நடிச்சிருப்பாங்க. எப்படி தர லெவலுக்கு இறங்கி இதுக்கு நீ வந்து அசிங்கமா வேற ஏதாவது பண்ணிருக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி கமல் சார் வந்து அப்போ பெரிய உடன்பாடு இல்லாம இருந்த ஒரு படம் வந்து சகலகலாவல்லவன். பட் ஆனால் அது வந்து கமல் சார் அன்னைக்கு வந்து அது கமல் சாரோட கெரியர்ல பெஸ்ட். இன்னைக்கு கூட ஒரு நியூ இயர், எல்லா நியூ இயருக்குமே வந்து அந்த பாட்டு தான் நம்ம ஒழிச்சிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும். ஸோ அது வந்து கமல் சாரை டோட்டலா மாஸுக்கு மாத்தின படம். கிளாஸா இருந்து கமல் சார் மொத்தமா மாஸுக்கு மாத்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கிளாஸான கமல் சார் வச்சுட்டு மாசா ஒரு படம் பண்ணாரு, தூங்காதே தம்பி தூங்காதே. அப்புறம் உயர்ந்த உள்ளம் பண்ணாரு. எனக்கு ஆக்சுவலா இந்த எல்லா படத்தோட ரொம்ப பிடிச்ச படம் உயர்ந்த உள்ளம், அப்பாவும் கமல் சார் காம்பினேஷன்ல கேட்டா.
ஏவிஎம் அப்பா கமல் சார் காம்பினேஷன். அப்புறம் நம்ம இதில் பேனரில் எல்லாமே இன்பமயம், கல்யாணராமன், ஜப்பான் கல்யாணராமன், மைக்கேல் மானகாமன், அதெல்லாம் நம்ம பேனரில் பண்ணது. அவங்க 2 பேரும் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இதுனா, ஒரு அப்புங்கிற ஒரு படம் எடுத்துட்டு அதில் சில விஷயங்களை அவருக்கு உடன்பாடில் இருக்கும். அப்பாவை தான் கூப்பிட்டு கேட்குறாரு, இல்லை என்ன பண்ணலாம் பஞ்சு சார். அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ண படம் தான் அபூர்வ சோதனை. அதுவும் ஒரு பிரம்மாண்டமான ஆமாம், அது ஒரு பிரம்மாண்டமான படம். ஸோ அந்த மாதிரி கமல் சாருக்கும் அப்பாவுக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டலெக்சுவலான ஒரு பாண்டிங் உண்டு. ஹீ இஸ் ஆல்சோ குட் ரைட்டர். கமல் சார் வெரி குட் ரைட்டர். ஸோ அப்பாவுக்கும் கமல் சாருக்கும் அந்த ஒரு இது, அந்த ரைட்டருக்கான ஒரு இது எப்பவுமே இருக்கும். இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து பல பரிமாணங்கள் இருக்கு. ஏன்னா ஓடிடி வெப் சீரிஸ்லாம் வருது, திடீர்னு மூவிஸ் பண்றாங்க, திடீர்னு ஷார்ட் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பெரிய பெரிய நடிகர்களே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் வெப் சீரிஸ்லாம் நடிக்கிறாங்க. ஸோ நீங்க அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். சினிமா வந்து முன்னாடி ஒரு தியேட்டர் மட்டும்தான் ரெவென்யூங்கிற இருந்த ஒரு காலகட்டம் மாறி இன்னைக்கு ரெவென்யூ சோர்ஸ் ஆஃப் சினிமா வந்து நிறையா பாக்கெட்ஸாக இருக்கும்போது நல்லா இருக்கு. ஒரு டிஜிட்டலில் வருது, ஒரு சேட்டலைட்டில் வருது, ஒரு இன்னைக்கு யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாமே ரெவென்யூ மாடல் ஆயிடுச்சு சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் சினிமாவுக்கு. ஸோ ஒரு படம் சுமாராக போனால் கூட ஒரு பெரிய கலெக்ஷன் இன்னைக்கு பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி அஷூரன்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பலம் தான் இருக்கு. சார் இப்போ நீங்கள் ஒரு 3 ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கான கேஸ்டிங்ஸ்லாம் இப்போ எந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கீங்க? ஸ்டோரி டிமாண்ட்ஸ் அவ்வளோதான். ப்ரொடியூசர் கையில் ஒரு 300 கோடி ரூபா இருக்குன்னா ரஜினி சார் கூட கேட்கலாம். இல்லைங்க 3 கோடி தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவுக்கு தான் நான் போய் ஆகணும். பட் நம்ம என்னன்னா, நம்ம யாரை வச்சு பண்ணுறோங்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும். இன்னைக்கு சினிமாவோட காலகட்டத்தில் வந்து ஒரு டைரக்டரோ ரைட்டரோ நம்ம ஜெயிச்சிட்டோம்னாலே, ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஜெயிச்ச டைரக்டர்ஸையோ இல்லை என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடன்ஸ். அது இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து சரி, இது மோர் தென் எமோஷன் ஆர் ரிலேஷன்ஷிப்பில் இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது இன்னைக்கு. இப்போ ரஜினி சார் படம்னா ஒரு 500 கோடி ரூபா பிஸ்னஸ், ஒரு கமல் சார் படம்னா இன்னைக்கு ஒரு 500 கோடி ரூபா பிஸ்னஸ், விஜய் சார் படம்னா. ஸோ இது இன்னைக்கு கோடிகள் வந்து 100, 200, 300க்கு மேலே ஆயிடுச்சு. இதில் எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும்? ஸோ கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தரோட நம்ம போகணுன்னா, ஒன்று அவங்களோட ஒர்க்கை ஆல்ரெடி வந்து பேசப்பட்டிருக்கணும், இல்லை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால்தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு இன்றைக்கி நம்மளோட மைண்ட் செட்டே என்ன, ஒரு படம் பார்க்க போகிறோன்னா, ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் படம்னா, இல்லை ஒரு வினோத் சார் படம்னா, அந்த காம்பினேஷன் ஒரு கமல் சார் கூட, இப்போ நெல்சன் சார் ரஜினி சார்னு ஒரு காம்பினேஷன், அப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது தானே நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு படம் பார்க்குறது. நம்ம ஏன் அந்த காம்பினேஷனை கிரியேட் பண்ணோம், நம்ம ஜெயிக்கணும், நம்ம அந்த பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணலாம். சும்மா காசு இருந்தாலும் சும்மா இப்போ காசு இருக்கிறவங்க எல்லாம் ரஜினி சார் வச்சு படம் பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதை சொல்லணும். அவருக்கு பிடிக்கிறதை விட அது ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ மணி இஸ் ஒன்லி எ மீன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஸோ இப்போ நான் பண்ணும்போதே எனக்கு தெரியும் என்னோட லிமிட் என்னன்னு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 படத்துக்கு வந்து நான் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களே வச்சு தான் பண்ணுவேன். ஸோ நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ ரஜினி சார் வந்து ஒரு MBAன்னு வச்சுக்கோங்க, கமல் சார் வந்து ஒரு MBAன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நான் எடுத்த உடனே நான் MBA படித்தவங்களோட நான் போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஸோ அது கொஞ்சம் MB தான் வரணும். படிக்கணும், கற்றுக்கணும், ஜெயிக்கணும். ஒரு ப்ராசஸ். அது வந்து அவ்வளோ ஈஸியில் நான் இன்னாரோட பிள்ளைங்கிறதுக்காக அவங்க எனக்கு டேட் கொடுக்கணும்னோ, இல்லை என்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக அவங்க டேட் கொடுக்கணும் எந்த அவசியமும் இன்னைக்கு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இன்னைக்கு அந்த கேம் வந்து ஒரு பெரிய கேம் ஆயிடுச்சு. இட்ஸ் அ நம்பர் கேம். அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 500 கோடி 600 கோடிலாம் இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கிற சூழ்நிலை வந்து யாருக்குமே இன்னைக்கு கிடையாது. முன்னாடியே அப்பா ரிஸ்க் எடுத்த காலத்துல மொத்தமே ஒரு 40 லட்சம் 50 லட்சம். பட் அன்னைக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு 40 லட்சம் 50 லட்சம் வந்தால் 5 லட்சம் போகும், போனால் ஒரு 2 லட்சம் போகும், வந்தால் ஒரு 5 லட்சம் வரும். அவ்வளோ அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. போனால் 500 போயிடுது. ஹியூஜ் நம்பர்ஸ் தான். வந்தது 1000 கூட வருது. ஸோ அந்த மினிமம் கேரண்டிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து நம்ம தாண்டிட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த கேமை ப்ராப்பராக தான் விளையாடணும். ஸோ அதனால் வந்து ஐ திங்க் ப்ராப்ளி எனக்கு அந்த லெவல் வரும்போது அன்றைக்கி இருக்கிற யார் பெரிய ஆர்டிஸ்டோட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மள்ட்ட ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அப்ரோச் பண்ணுவோம். வாட் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து முன்னாடி இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரெண்டுத்துலையுமே இருந்திருக்கீங்க. நம்ம 90s கிட்ஸ் சொல்கிற மாதிரி தான் சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஏராவும் பார்த்துருக்கீங்க, இந்த ஏராவும் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற உங்களோட பசங்கள்லாம் வந்து ஹவ் எஜுகேட்டட் ஆர் தே அண்ட் இந்த இவங்களோட வரலாறை பற்றி அவங்களுக்கு எப்படி எவ்வளோ தூரம் எஜுகேட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? They are too shrewd and too smart.
நம்ம ஜென்ரேஷனுக்கும் நான் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஜென்ரேஷன் இப்போ என் பசங்கள்லாம் சொல்லணும்னா அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்மலாம் சொல்லி தெரியணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க தாத்தா பேரை இன்டர்நெட்ல போட்டாங்கன்னா ஃபுல் ஹிஸ்ட்ரி அவங்களே பார்த்து நம்மளுக்கு தெரியாத விஷயத்த கூட அவங்க அதுலேருந்து எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம இனிமேல் சொல்லி எஜுகேட் பண்ணி புரிய வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து இட்ஸ் ஆன் தேர் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ நம்ம தான் அவங்க ட்ரெண்டுக்கு அவங்களுடைய லெவலுக்கு எஜுகேட் ஆகிக்கணும். ஸோ அதனால் அவங்க எஜுகேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர் சார். இப்போ அப்பாக்கும் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கும் ஒரு நல்ல நட்பு வட்டம் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக எல்லாரையும் பார்ப்பீங்க. அந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் யார் யார் இருக்கா? எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஏவிஎம்ல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வரும் வரிசையா. ஏலே ஒரு 15 பேர் வரும். அர்ஜுன் தாஸ் சாரோட ஃபேமிலி இருக்காங்க. சஞ்சய் வாத்வா இருக்கார் இப்போ. அது மாதிரி ஏசி சண்முகம் சார், ரகுபதி அண்ணன், சித்ரா அங்கிள், எல்எம் முரளி சார், எஸ்பி முத்துராமன் அங்கிள், மொத்த யூனிட் எஸ்பி முத்துராமன் அங்கிள் ஃபேமிலி, மணியர் சார் பசங்க, இளையராஜா மாமா ஃபேமிலி, பாரதி ராஜா மாமா ஃபேமிலி இருக்க ஒரு சுந்தர் சி, குஷ்பு இவங்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக, கலா மாஸ்டர் ஃபேமிலி, பிருந்தா அவங்க மாஸ்டர்ஸ் எல்லாரும், இவங்க நம்ம கேஆர் சார் அந்த அவங்க அவங்க அந்த அது ஒரு தனி செட்டு கேஆர் அங்கிளோட இருக்கிறது, ராதிகா அக்கா, சரத் சார், விஜயகாந்த் சார், யார் இல்லை லிஸ்ட்டில், சத்யராஜ் சார், ரஜினி சார், கமல் சார், யாராக இருக்கட்டும் இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான். சூப்பர் சார். ஸோ இப்போ நீ அந்த ஒரு எரால வந்து அப்பாவும் இளையராஜா சாரும் ஒரு ஒன்றிணைஞ்சு வேலை செஞ்சாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நீங்களும் யுவன் சங்கர் ராஜா சாரும் ஏதாவது காம்பினேஷன் எதிர்பார்க்கலாமா? நான் தான் போகலாம். அரவிந்தன் வாஸ் சப்போஸ் டு பி இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். யுவன் சங்கர் ராஜான்னு உலகத்துக்கு தெரிஞ்சது போகலாம் கேட்டு பரல தானே. அதுக்கப்புறம் யுவன் எனக்கு ரிஷி பண்ணிட்டான், கார்ல் சாம்ராஜர் பண்ணா, கார்த்திக் ராஜா அலெக்சாண்டர் பண்ணாரு. ஸோ வில் ட்ராவல் டுகெதர். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ சார். ஏன்னா நாங்கள் ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆளுங்க வந்து முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் சாம்ராஜ்யத்தையே வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மாமனிதன் வந்து நடத்தியிருக்காரு அப்படின்றப்போ அந்த மாமனிதனை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்களே அவங்க மகனாக நீங்கள் வந்து அவங்க வாயால் நீங்கள் எல்லாத்தையுமே சொன்ன விஷயங்கள் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ அடுத்து இயக்க போகிற இந்த 3 படத்துக்குமே எங்கள் வசந்த் டிவி சார்பாக ரொம்ப 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 மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார்.